வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாசத்திரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மீன் ஏலம் விடுவாங்க. விடியற் காலையில் எத்தனை மணிலேருந்து ஏலம் ஸ்டார்ட் ஆகும், எத்தனை மணி வரையும் நடக்கும், அந்த போட்டு எத்தனை மணிக்கு வருது, அதுலேருந்து எப்படியெல்லாம் மீனை இறக்குறாங்க, எப்படி அந்த மீன் விற்கும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெறும் லைட்டை மட்டும் வச்சு அந்த மீனை சேல்ஸ் பண்ணுறாங்க, ஏலம் விடுறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா ஃபுல்லாக நைட் டைம்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ காலையில் ஒரு 4 மணிலேருந்தே உங்களுக்கு ஏலம் ஆரம்பிச்சிருது. சேதுபாசத்திரம் இங்கே அதிகமாக வர்றது யார் அப்படின்னாக்கா வியாபாரிகள் தான். இப்போது ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு அந்த மாதிரி மீன் வாங்கி அந்த வண்டி 2 வீலரில் வச்சுட்டு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமமாக போயிட்டு விற்பாங்கள்ல, அவங்க தான் இங்கே அதிக பேர் வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் இங்கே ஏலம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க 7 மணிலேருந்தே லைன் சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டு மீனை விற்கிறது. அது மாதிரி விற்றா தான் அவங்க அங்கே எடுக்கிற சரக்கை சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே அவங்க சேல்ஸ் பண்ணால் தான் மறுபடியும் மறுநாள் அதே மாதிரி 4 மணிக்கு அந்த இடத்துல சேதுபாசத்தில் ஏலம் எடுக்க முடியும். ஸோ அதனால் அவங்களுடைய ரொட்டீன் இப்படியே தான் இருக்கும். விடியற் காலையில் வர்றது, 6 மணிக்குள்ளே ஏலம் எடுத்துடுறது, அப்புறம் அவங்களுடைய வழக்கமான ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு மீனை விற்கிறது, மறுபடியும் அதே தான் ரொட்டீன் ஆகிட்டுருக்கோம் அவங்களுக்கு. ஸோ அதிகமான வியாபாரிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த சேதுபாசத்திரம், அதராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் இந்த சர்க்கிளில் அதிகமான வியாபாரிகள் வர்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சேதுபாசத்திரம் தான். ஏன்னா இங்கே அதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா ரேட்டுமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. அது இந்த வீடியோஸில் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எத்தனை மணிக்கு போட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்தே உங்களுக்கு போட்டு வர ஆரம்பிச்சிருது. வர அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் உள்ள மீன்லாம் தரம் பிரித்து, இப்போ முரல் தனியாக, பாறை தனியாக, கனவா தனியாக, அது மாதிரி எல்லாமே பிரித்து அவங்க அப்படியே ஏலம் விடுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் அதிக வீடியோஸ் நம்ம எதை பற்றி போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா சின்னமனை அப்படிங்கிற ஒரு ஏரியாவை பற்றி, ஒரு மீனவ கிராமத்தில் எப்படி மீன் ஏலம் விடுறாங்க, கொடுவா மீன் அங்கே ஏன் அதிகமாக வருது, ஏன் கொடுவா மீன் உயிரோடு அங்கே ஏலம் போடுற இடத்துக்கு உயிரோடு எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் ஏகப்பட்ட பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏலம் எடுக்கலாமா, நாங்கள் ஏலம் எடுத்தாக்கா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஓப்பன் மார்க்கெட் மாதிரி தான். ஏலம் விடுறதுங்கிறது யார் வேணாலும் ஏலம் எடுக்கலாம். இப்போ வெளியிலேருந்து வர்றவங்க வியாபாரிகள் இல்லாமல் மற்றவங்க வீட்டுக்கு கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வாங்குறதுனா கறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க ஏலம் கேட்டாலுமே அவங்க கேட்குற அந்த காசுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது அவங்க ஏலம் இவங்களுடைய ஃபைனல் அமௌண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்க ஏலம் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் வேணாலும் எந்த ஏரியாவில் வேணாலும் ஏலம் கேட்கலாம். சின்னமனைன்னு கிடையாது. சேதுபாசத்திரமாக இருக்கட்டும், கட்டுமாவடியாக இருக்கட்டும், மல்லிப்பட்டினமாக இருக்கட்டும், அதராம்பட்டினமாக இருக்கட்டும், அங்கிட்டு முத்துப்பேட்டையாக இருக்கட்டும், எந்த ஏரியாவில் வேணாலும் ஏலம் நடக்கிற இடத்துல யார் வேணாலும் ஏலம் நடக்கலாம். ஏலம் கேட்கலாம். ஏலங்கிறது ஓப்பன் மார்க்கெட்டு தான். இவங்க தான் ஏலம் கேட்கணும், இவங்களுக்கு மட்டும் தான் ஏலம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் ஏலம் கேட்கலாம். அதனால் அவங்களுக்கு அந்த கட்டுப்படி ஆகிற அளவுக்கு நீங்கள் ஏலம் கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மீன் கண்டிப்பாக அவ்வளோதான்.
எல்லாம் வைக்க வேணாம் சும்மா வைடா நான்டா வைடா எத்தனை அஞ்சரை கிலோவா 200 திருக்க 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 1200 ரூபா இந்த திருக்க 1200 இந்த திருக்க 1200 குடிக்குதா இல்லையா 1200 சுட 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 கட்டி 1000 ரூபாய் பாரு 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 என்னங்கடா எதுக்கு தான் வந்தீங்கப்பா என்ன 200 ரூபாய் கிலோ என்னது எல்லாம் கலாமத்தை நேரா விழுந்தா சென்றாங்க 400 சொன்னேன் 400 மேல இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் நாட்டு வர அல்றா 400 காட்டாடா 20 போடுங்க அவருக்கு அப்படியே அப்படியே 20 அப்படியே உனக்கு எத்தனை இல்ல உனக்கு எத்தனை எத்தனை போட அப்படியே போடுறா இல்ல 40 ரூபாய் என்ன பாருங்க சூட சூட புரியுதா காலு கிலோ எவ்வளோண்ணே கிலோ 350 ரூபாண்ணே கிலோ 350 சைஸுக்கு தக்கன 250 ரூபா 300 ரூபா 320 ரூபா 20 ரூபா கால் அப்படியே ஒரு 600 ரூபா என்னது 700 ரூபா என்ன பொடிகளுக்கு என்னமா இதெல்லாம் பொடி கேட்டாங்க அப்புறம் எப்படிதான் வைக்கிறது 250 ரூபா உளி பெரிய மீன் 5 கிலோ போடவா
அஞ்சில படவா அப்படியே இங்கே வா இதில் அஞ்சில படம் எந்த பையன் இது எல்லாத்தையுமே கேளுங்க. 700 ரூபாய் இது. 700க்கு 50, 1000 ரூபாய் இது. 1000 ரூபாய் ராஜா போட்டாச்சு. அப்படியே கிடக்கா வெறும் 300 ரூபாய் இது. 350 ரூபாய், 400 ரூபாய், 450, 500, 550 ரூபாய், 600 ரூபாய், 600, 650 ரூபாய், 650 ரூபாய் கண்ணண்ணா, 500 ரூபாய், 500 ரூபாய் மாறண்ணா. தலைமா சகனி எங்களுக்கு 200 ரூபாய். இந்த சகனி 200 ரூபாய், 250, 260, 70, 300 ரூபாய். 300 ரூபாய் புஷ்பத்தா, 300 ரூபாய் புஷ்பத்தா. கொஞ்சமா தட்டுங்க. இந்த பாறை எங்களுக்கு 300 ரூபாய். இந்த பாறை பாறை 300 ரூபாய், 300, 350 ரூபாய், 400 ரூபாய், 400.